இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இவ்வளவுதான், இனிமே எதுவுமே நடக்காது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நெறைய காரியங்கள் அப்படியே ஆண்டவர்ட்ட எதிர்பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். ஆனா சில நேரங்கள்ல நம்ம ஒரு எல்லைய ஃபிக்ஸ் பண்ணிருவோம் இல்லையா? இதுக்கு மேல இது நடக்காது. இந்த காரியம் அப்படிதான். எனக்கு வயசாயிருச்சு, எனக்கு திருமணம் நடக்காது. எனக்கு கல்யாணம் ஆகி இத்தன வருஷம் ஆயிருச்சு, எனக்கு பிள்ளை கிடைக்காது. எனக்கு இவ்ளோ வயசாயிருச்சு, இனிமே ஒரு வேலை கிடைக்குமா? அப்படின்னு நம்ம எல்லாத்தையுமே ஒரு ஃபிக்ஸ் பண்ணிர்றோம். ஆனா ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாரு. அவரு என்ன சொல்றாரு தெரியுமா? "நீ வேண்டிக் கொள்வதற்கும், நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நான் செய்ய வல்லவர்" அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு உங்களுடைய உள்ளத்துல ஒரு பயம் இருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலைகள பார்த்து இன்னைக்கு உங்களுக்கு பயம் உண்டாகலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட, வேண்டிக் கொள்வதை விட அதிகமாய். இப்போ உள்ளத்துக்குள்ள நெறைய பயம் இருக்கு, வேதனை இருக்கு, ஒரு சலிப்பு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் முதலாவது உங்களுடைய உள்ளத்துக்குள்ள உள்புற காரியங்கள அவர் சரிப்படுத்தி, அதற்கப்புறம் வெளியே மற்றவர்கள் பார்க்கிற அளவுக்கு நீங்கள் நினைப்பதற்கும், வேண்டிக் கொள்வதற்கும் நெறைய அதிகமாய் அவர் செய்கிறவர். இன்னைக்கு ஒரு சின்ன காரியத்துக்காக நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஒரு சின்ன வேலைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். பாருங்களேன், நீங்க ஆண்டவரை நம்புங்க. விசுவாசத்த தளர விடாதுங்க. மனம் சோர்ந்து போகாதுங்க. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் அதை நிரூபித்து காட்டுவார். அவர் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் செய்கிறவர் என்பதை உங்க வாழ்க்கையில இன்றைக்கு நிரூபித்து காட்ட விரும்புகிறார். நீங்க அதுல இணைந்து ஆண்டவரோடு ஒத்துப்போவீங்களா? நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார்.